சிவன் கோயில் கட்டியிருக்கேன் மதுரையில், பெரிய டெம்பிள். இந்த அம்பாள் சுவாமி தான். சூப்பர். அந்த இது கூட நான் கோயில் கட்டிட்டு அம்பாள் சுவாமி ஃபோட்டோ கொண்டாடுன்னு நினைக்கல, நான் எடுத்துகிட்டு வரல. கோயில் குருக்கள் இந்த 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வேறு குருக்கள் இருந்தார், யங் பாய் இப்போ வந்திருக்கான். அவன் என்னை பார்க்கணும், நீங்கள் வரும்போது ஐயாவுக்கு என்ன கொண்டு போகலான்னு சொன்னான். நான் ரொம்ப யோசித்தேன் என்ன கொண்டு போகலாம். அப்புறமேலு யோசனை இருந்தது, அம்பாள் சாமி படத்தை கொண்டு போகணும்னு பெருசாக போட்டு ஃப்ரேம் பண்ணி கொண்டாந்து கொடுத்தான். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டாந்து வைக்கணும்னு நினைக்கல. ஐயர் அவர் கோயில் குருக்கள் ஃபோட்டோ எடுத்து கொண்டாந்து சாமி கோயில் கொடுத்தாரு. தினசரி பார்த்து கும்பிட்டு தலைமாட்டிலே படுத்து. இது காலத்தால் நிகழக்கூடியது. கண்டிப்பாக தானாக நிகழுது, அது அமையுது. கடவுள் அருள் அருள் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். கோயில் கட்டு எனக்கே எஃபெக்ட் சார். எல்லாரும் வீடு கட்டணும், அது வாங்கணும், இது வாங்கணும். ஏன் என்னுடைய சக்திக்கு கோயில் கட்டலாம். சண்டைக்கெல்லாம் வந்தாங்க வீட்டில் எல்லாம். ஜமீன்தார் கட்டுவான், சக்கரவர்த்தி ராஜா கட்டுவான், அவனுக்குன்னே வேலை போய் ஏகப்பட்ட கோயில் இருக்கு. அவன் சாமி கொடுக்குறான் போகணும் தோணுச்சு. நான் வெங்கடாஜலபதி பக்தன், நான் சிவன் கோயில் கட்டினேன். அந்த பகுதியில் இந்த இது பிரதோஷம் வரும், மாதம் சரியான கூட்டம். எல்லாருமே சொல்ல காதார கேட்டேன். அப்பா எங்கேயோ போகணும், சிவன் கோயில் இங்கே இருக்குங்கன்னே கும்பிட்டுக்கிறோம். எங்கே கட்டியிருக்கீங்க சார்? மதுரையிலேருந்து நான் ஒரு 7வது மைல் எங்கள் ஊர் எல்லை. ஊர் பேர் சார்? பொதும்பு. பொதும்பூர் பஞ்சாயத்து போடு. பொதும்பு எல்லையில் நான் 2 சென்ட் 10 சென்டே வாங்கினேன். 10 சென்ட் கவர்மெண்ட்டில் வாங்கினேன். 2 மடங்கு விலை கொடுத்து வாங்கினேன். அதுக்கு 1.5 வருஷம் காத்திருந்தேன். ஏன்னா கவர்மெண்ட் இடத்த வாங்கினதுன்னா கலெக்டர் வேண்டியவர் தான் இருந்தாலும் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க, கோச்சுக்காத மேலே ஃபார்வர்ட் பண்ணிட்டார். ஆனால் கிளர்க்கு சொன்னான் 10 சென்ட்லாம் அவர் கொடுக்கலாம் சார், உங்களை போட்டு அலைய விட்டாருன்னு. நானும் இங்கே சென்று வரும்போது இங்கே சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் வச்சு வரும்போது இங்கே எலெக்ஷன் வந்துடுச்சு. அந்த ரெவன்யூ ஆஃபீஸர் ரொம்ப சொன்னார், வேலாயுதம் சார் சிவன் படத்தை இந்த படத்தை நான் வச்சுக்கோங்க, இந்த பேப்பர் என்கிட்டே இருக்கட்டும், நானே வச்சுருக்கேன், எலெக்ஷன் முடியட்டும். இப்போ உள்ளே போனால் செக்ஷனில் குழப்பமா. எலெக்ஷன் முடிஞ்சு சிஎம் மினிஸ்டர் முடிவானதுக்கப்புறம் ஃபார்வர்ட் போகும். நம்ம எங்கள் இதில் ஒரே நாள் பண்ணிடுவோம், பண்ணிட்டு நேரம் மினிஸ்டருக்கு போகும், கையெழுத்தாயிட்டு தான். அது அப்போ ஓப்பன்னீஸ்வரன் வந்தார். அவர் போய் நைட்டு பார்த்தோம். அவர் இன்னொரு ரிலேட்டிவ் இருக்கார், அவர் வந்தார். நாங்கள் 2 பேர் போனோம். கோயில் இங்கே வந்தார். அவர் ரியாக்ஷன் அப்படின்னு தான் எதுக்க சரி செஞ்சிருவாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டார். அப்படியா சரி மெதுவாக தான் கேட்பார். ஓ சரி அங்கே ஒரு பையன் வேலை பார்க்குறான், உசிலம்பட்டிக்காரன். நைட்டு நாங்கள் 7-8 மணிக்கு பார்த்து வந்தோம். 9 மணிக்கு அவன் ஃபோன் பண்ணுறான் எங்களுக்கு, சார் நீங்கள் என்கிட்ட போயிட்டீங்க, இந்த பேப்பர் எங்கடான்னு தேடுறான்னு தேடி ஃபைலில் எடுத்து கையெழுத்து போட்டார் சார். காலையில் போங்க சார், நீ வாங்கியிருக்கணும் ஆர்டர். அவனுக்கு ஃபோன் பண்ண ரொம்ப சின்சியர். அதாவது கோயிலுக்கு பொதுவான விஷயம். ஹோட்டல் வியாபாரம், ஜவுளி கடை, அது மாதிரி வியாபாரம்ன்றது இல்லை கோயில். அவன் மனசில் ஒரு குறை கொஞ்சம் கும்பிடுறான், நல்லா அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணு, சாமிக்கு மாலை போடு, சாமிக்கு தேங்காய் பழம் வச்சுக்கோ, சாமிக்கு விழாக்கள் கொண்டாடு அப்படின்னு விளையாடுறதுக்கு. அது மாதிரி நடந்துகிட்ருக்குது. எல்லா விழாக்களுக்கும் மாதம் 2 பிரதோஷம் நடக்குது. அது அந்த வாகனம்லாம் வாங்கியிருக்கோம், பின்னாடி ஃபோட்டோ. அந்த வாகனத்தில் ஊர்வலம் எல்லாம் முறையை என்ன செய்யணுமோ ஒரு சிவாலயம் அங்கே அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு மன ஆறுதல் கொடுக்குது. கண்டிப்பாக அவங்க குறைய சொல்லிட்டு போகிறான். நிறைய ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. மயில் வாகனம் செஞ்சு கொடுத்துறான், 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தன். இப்போ நாங்கள் எல்லாம் சாமி தூக்கணும், 6 பேரில் ஒரே உயரம் வேணும். ஒருத்தர் நெட்டையும் குட்டையும் வந்தால் சாமியை தூக்க முடியாது. 6 பேர் சரியான உயரம் பாருங்க தேடிக்கிட்டே ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை இருந்துச்சு. இப்போ ஒருத்தங்க தேர் செஞ்சு கொடுத்துட்டான், அதில் தூக்கி வச்சு அப்படியே ஒரு ஆள் இழுத்துக்கிட்டே வந்துடலாம்.
கீழே கல் டயர் போட்டு ஈஸியாக பண்ணி கொடுத்துறான் அவன். நான் இங்கே உட்காந்துருக்கேன், அங்கே அவன் டொனேட் பண்ணுறான், நடத்துகிறான். பெண்களாக பார்த்து இந்த ஆடி சேர்னா ஒரு 100 பெண்கள் செய்யுது. முந்தான நாள்லாம் குறிப்பேச்சுக்கு பெண்கள். அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கும்பிடும் போது அப்பா நீ போகிறப்பா நீ அது முடிஞ்சு வந்தான் அவன்ட்டு வந்தான். போன பிரதோஷத்துக்கு ஒரு ஆள் விடுவிடுன்னு ஐயர்கிட்ட அந்த 2500 பிரதோஷத்துக்கு அர்ச்சனை பிரசாதம் எல்லாத்தையும் வச்சுக்கும் அப்படின்னு போயிட்டான். பேர் சொல்லி நீ உனக்கு நாளைக்கு அர்ச்சனை பண்ணணும் அன்னைக்கு அவர் பேர் எழுதி வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து அவர் மாலை மரியாதைலாம் வாங்கிட்டார். அது யாரோ வர்றாங்க எல்லோரும். இது வந்து இன்னாருக்குன்னு குறிப்பிட்டு சொல்கிறதில்ல, இன்னாருக்குன்னு செய்யறது கண்டிப்பாக எல்லாருக்கும் நிச்சயமாக பொது நோக்கு அந்த மாதிரி ஏதோ அது நம்மளை மீறி. அது எங்கள் வீட்டிலலாம் ஆரம்பத்தில் பண்ணும்போது இதென்ன தேவையில்லாத வேலை பார்த்து கோயிலை கட்டி இப்போ அதுக்கு பலன் தெரியாது யாருக்கும். கோயிலை கட்டி ஒன்றும் வருமானம் இல்லை, கோயிலுடைய செலவு தான் ஆகும். அது மாதிரி ஆரம்பத்தில் நிறைய செலவுகள்லாம் வரும். அதுக்கான அவருக்கான மாதம் 2 பிரதோஷம், நீரை அபிஷேகம், அதுக்கு உட்கள் இருக்கணும், குருக்கள், அதுக்கு மாடிகள் பூஜைலாம் பண்ணணும். அது சிவன் கோயிலில் வந்து நிறைய ஃபெஸ்டிவல் வரும். அதுக்கெல்லாம் எல்லாமே முதல்ல இப்போ தானாக நடக்குது, தானாக நடக்குது எல்லாம். அதே நடக்குது, அவர் நடத்திக்குவார். கரெக்ட். நம்மளை படைச்சவர் அவருக்கு தெரியும். இது வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் கண்ட ஒரு புதுமை, ஒரு அனுபவம், இந்த தெய்வாம்சமான சக்தி அனுபவம். அது நான் உங்களோட பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம்.